சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பாரிசான் நேஷனல் தேசிய முன்னணி வேட்பாளராக போட்டியிடும் SK தேவமணிக்கு உங்கள் ஆதரவை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவர் உங்களில் ஒருவர். இவரது உள்ளத்திலும் உணர்விலும் ஊனிலும் உறக்கத்திலும் சமுதாய உணர்வு மேலோங்கி நிற்கிறது. நம் சகோதரனாக உங்கள் ஆதரவோடு இந்த தேர்தலில் சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் டத்தோ SK தேவமணியை வெற்றியடைய செய்வோம். இது உங்கள் கைகளில்தான் உள்ளது. வணக்கம், என் பெயர் தேவமணி கிருஷ்ணசாமி. நான் நம்ம சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து வேட்பாளராக நியமனம் பெற்றுள்ளேன். அதற்கு முக்கியமாக நமது தேசிய முன்னணியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துனப்ராஜா அவர்களுக்கும் நமது மாயிகாவின் தலைவர் டாக்டர் ஜி பழனிவேல் அவர்களுக்கும் நன்றி கூறவிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த நியமனம் ஒரு தொகுதி, ஒரு தீவிரமான ஒரு புரட்சிகரமான ஒரு தொகுதியில் நியமனம் செஞ்சுருக்காங்க சுங்கைசிப்பூர். அதற்கு நன்றி. நான் ஒரு 2 தவணை ஒரு 10 வருடமாக கெமர்மலை நாடாளுமன்றத்தில் பணிபுரிந்துள்ளேன். இந்த PRU 13 தேர்தல் பெரிய ஒரு மகத்தான ஒரு தேர்தல் நினைக்கின்றேன். முக்கியமாக இங்கே இந்த சுங்கைசிப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட நியமனம் இங்கே ஏன் செய்தார்கள் என்றால், நான் பேரா மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு 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 இந்தியன். இங்கே சுங்கைசிப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 வருட ஆசிரியராக இங்கே பணிபுரிந்துள்ளேன். பல்டா லாசா என்ற இடம் 1979, 2000, 2001 இங்கே வர நம்ம ஸ்ரீமுருகன் நிலையம் ஒரு 16 வருடமாக இங்கே நமது பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பித்து நடத்தியுள்ளோம். அதே சமயத்தில் இங்கே உள்ள இளைஞர்கள் மாயிகா பொறுப்பாளர்கள் கொஞ்சம் புரியும், நம்மளுக்கு தெரியும். ஏனென்றால் இங்கே பேரா மாநில இளைஞர் பகுதி தலைவராக ஒரு 5 வருடம் நான் பணிபுரித்துள்ளேன். அதனால் இந்த இடம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓரளவு இங்கே உள்ள மக்கள், இந்திய பொதுமக்கள்லாம் கொஞ்சம் புரியும், தெரியும். அதே சமயம் செம்மூரில் ஒரு 6 வருடமாக துணை தலைமை ஆசிரியராக ஒரு தற்காலிக பள்ளியில் வேலை செஞ்சுருக்கேன். அதன் அடிப்படையில் தான் நம்ம பிரதமர் என்னை இங்கே போட்டியிடுறதுக்கு நியமனம் செய்துள்ளார். அதற்கு நான் அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கூறுகின்றேன். இருபதை நோக்கி நாம் வீர நடை போட்டு செல்லுவோம். 20 நோக்கி நாம் வீர நடை போட்டு செல்லுவோம். மலேசிய திருநாட்டின் நல்ல புகழினை உயர்ந்திடச் செய்வோம். 20 நோக்கி நாம் வீர நடை போட்டு செல்லுவோம்.
சுங்கை சிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்றால் இங்கே 5 வருடமாக அரசு பிரதிநிதி அரசியல் ரீதியில் இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு துணை அமைச்சராக இருக்கிறதுனால, நமது பிரதமர் இலாக்காவில் பொருளாதார பிரிவில் துணை அமைச்சராக இருக்கிறதுனால இங்கே வந்து ஜனவரி மாதத்திலேருந்து நமது பிப்ரவரி மார்ச், இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் அது வரைக்கும் என்னென்ன நம்ம பொதுமக்களோட தேவைகள் இங்கே இருக்குது, அதற்கு எப்படி நம்ம பூர்த்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் என்னை அனுப்புகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்தில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ பொதுமக்களுக்கு, பொதுவாக முக்கியமாக வந்து ஏழ்மை நிலையில் வாழும் குடும்பங்கள், பொருளாதார மந்த நிலை உள்ள ஒரு குடும்பங்கள், கஷ்டத்தில் உள்ள குடும்பங்களுக்கு சென்று பார்த்து ஒரு 2500 பொதுமக்களுக்கு வந்து குடும்பங்களுக்கு வந்து மைக்காசே திட்டத்தை அமலாக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதே சமயத்தில் தனித்திருக்கும் தாய்மார்கள் இந்த வெல்ஃபேர் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு அளவு நம்ம அமலாக்கத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த தேர்தலுக்கு வரதுக்கு முன்பதாக இந்த 4 மாத காலகட்டம் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஏன்னா பொதுமக்களை போய் சந்தித்து, ஒன்று முகவரி அறிமுகம், 2வது சேவை செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து அவங்க விரும்புகிறாங்க, பக்கத்தில் அணுக பணிந்து வராங்க. ஏன்னா ரொம்ப நாள் 4 வருடமாக ஒன்றும் இல்லை பாருங்கள், வறண்ட ஒரு சூழ்நிலை. ஸோ அது ரொம்ப உதவியாக இருந்தது. அதே சமயத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ 2 தமிழ் பள்ளிகளை கட்டுறதுக்கு சாத்தியம் உண்டு. அதற்கு கல்நாட்டு விழாவை முடித்து விட்டோம். ஹீவூட் தமிழ் பள்ளி, சுங்கைக்கொண்டா தமிழ் பள்ளி, இது 2 அழகாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பணி வழி செய்யும்பொழுது அவங்க கண்மண் பார்க்குறாங்க, காரியம் நடக்குது, செய்ய முடியுது. இது வந்து பிரதமரின் இலாக்காவின் கொடுத்த நம்மளுக்கு ஒரு சக்தி. அதே சமயத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர்த்துக்கு இங்கே வேலை வாய்ப்பு அவ்வளோ இல்லை. நிறைய பேர் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கொஞ்சம் படித்தவர்கள், கொஞ்சம் வேலை வாய்ப்பு தெரிந்தவர்கள் வந்து வெளியே போய் வேலை செய்கிறாங்க. கோலாலம்பூர், சிங்கப்பூர் இந்த மாதிரி நகரத்தில் போய் வேலை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வந்து அந்த பொருளாதார நெருக்கடியில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக நான் வந்து என்ன செஞ்சேன்னா, அங்கே வந்து தெக்குன் கடன் உதவி ஒரு 120 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். அந்த 3 மாதத்தில் 10,000 வெள்ளியிலேருந்து 50,000 வெள்ளி வரைக்கும். இது ரொம்ப ஒரு உதவியை அவங்களுக்கு அவங்க பார்க்குறாங்க. சில பேர் அந்த வர்த்தகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, வளர்ச்சி பெற முடியல. இந்த பொருளாதார மந்த நிலையில் வந்து இந்த சிக்கல்லேருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் பண உதவி தேடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த துக்குன் கடன் உதவி ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்களோட பரிமாறி பழகி அவங்ககிட்ட போய் அணுகி, இப்போ நம்ம அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் இங்கே வச்சு வேலை செய்கிறோம். வீடு வீடாக போய் பார்க்க சொன்னேன். ஒரு தனித்திருக்கும் தாய்மாரா, ஒரு கஷ்டப்படுறாங்களா, பஜ்ஜிக்கானா, வீடை போய் பார்க்க சொல்கிறேன். பார்த்து நிஜமாக என்ன மாதிரி உதவி அவங்களுக்கு தேவைப்படுது, நம்ம என்ன மாதிரி பணிவடைகள் தேவைகள் அவங்களுக்கு செய்யலாம், எப்படி பூர்த்தி பண்ணலாம், இதெல்லாம் சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் பிரச்சனையை போய் அதிகாரிகள்கிட்ட போய் பார்த்து அதை நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு செய்கிறதுனால கொஞ்சம் அமலாக்கம் நல்லாயிருக்கு. ஏன்னா சில பேர் பாருங்கள், அரசாங்க ஊழியர்கள் ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை தீர்வு பார்க்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா அவங்களோட தேவைகள் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நான் நினைக்கிறேன் ஓரளவு இங்கே உள்ள பொதுமக்கள் நல்லா ஓரளவு செய்கிறாங்க, நம்ம கூட ஆதரவு கொடுக்குறாங்க. நித்தம் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 பேர் வந்துடுவாங்க ஆஃபீஸ்க்கு. 4-5 வருடமாக இந்த மாதிரி சேவைகள் ஒரு வேட்பாளர்கள் செய்யலை. அது மன வருத்தமாக இருக்கு எனக்கு. பிறகு குறை சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அந்த தாக்குதல் பார்க்கும் பொழுது, இத்தனை பேர் வர்றதை பார்க்கும் பொழுது அந்த மனக்காந்தம், அந்த ஏக்கம் ரொம்ப தெரியுது. இதுதான். ஸோ படிப்படியாக நம்ம இன்னும் நிறைய செய்யலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நிறையா நம்ம செய்யலாம். முக்கியத்துவம் கொடுத்தது வந்து கல்வி. இப்போ எஸ்டிபிஎம் தேர்வு வந்துச்சு பாருங்க. உடனே நம்ம என்ன செஞ்சோம், 13 இலாக்கா கொண்டு வந்து இங்கே சின்சூங் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன், யூபியூனா யூனிட் பூசாரி யூனிவர்சிட்டி, பாலிடெக்னிக், அப்புறம் ஜேபிஏ, அப்புறம் அனைத்து சம்பந்தமான அந்த ஜேபிகே இவங்களாம் கொண்டு வந்து 13 இலாக்காட்ட பாஸ் பண்ண மாணவர்கள் எங்கே போகலாம், நல்ல தேர்வு பெற்ற மாணவர்கள் எங்கே போகலாம், தோல்வி பெற்ற மாணவர்களும் எங்கே போகலான்ற ஒரு இலக்கை போட்டு ஒரு நாள் கருத்தரங்கு செய்து வீடு வீடாக போய் அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து
ஒரு 700 மாணவர்களுக்கு செய்யும். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல பாருங்க. இப்போ 3 கிரெடிட்டா, முன்ன இங்கேயும் போக முடியாது 3 கிரெடிட். இப்போ வந்து பாலிடெக்னிக்கில் பிரதமர் 1500 இடங்கள் கொடுத்துருக்காரு. 3 கிரெடிட் வாங்குகிற மாணவர்களுக்கு அவங்க என்ன மாதிரி ஒரு 6 மாத அடிப்படை கல்வி முடிச்சுட்டு பிற்பாடு டிப்ளமாவுக்கு போகலாம். இதெல்லாம் இப்போ புதிதாக உருவாக்குனது பிரதமர். மெட்ரிகுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 500 இடம் தான் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 1500 இடங்கள் கொடுத்துருக்காரு மெட்ரிகுலேஷன். ஏன்னா மக்களோட மனக்காந்தம், பிள்ளைங்களுக்கு 5A 7A கிடைச்சிருக்கு, ஆனால் இடம் கிடைக்கல மெட்ரிகுலேஷன் அப்படின்னு மனக்குமுறல். இதெல்லாம் தீர்வு காண்பதற்கு இந்த மாதிரி இடங்கள் பெற்று இந்த நமது பாரிசான் அரசாங்கம் மூலமாக புதிய பிரதமர் ஒரு நல்ல மனிதர், இந்தியர்களுக்கு செய்யணும்னு ரொம்ப விரும்புகிறாரு. அதனால் படிப்படியாக அவர் வந்து நிறைய வழிவகுத்து பல செயல் திட்டங்களை உருவாக்கி வர்ணம் பண்ணி நம்மளுக்கு பரிமாறுறாரு. எப்போ இந்த பூர்த்திகள் செய்யும் பொழுது மக்களின் தேவைக்கு வந்து அடிமட்டத்தில் வந்து ஆதரவு வரும் பொழுது அரசாங்கத்திலிருந்து அங்கே பாரிசானுக்கு ஆதரவும் வருது. இதுதாங்க நம்ம கதை. இந்த பிரச்சாரத்தின் கருப்பொருளே அதான். பிரதமர் ஒரு நல்ல மனிதன். பிரதமர் வந்து அழகாக வழிவகுத்து இந்தியர்களுக்கு கல்வி, பொருளாதாரம், ஏழ்மை அகற்றல், இந்த பிரஜா உரிமை, இந்த ஐசி கார்டு இதெல்லாம் செஞ்சு பட்டு ஓடுது வேலை. 11,000 பேர்த்துக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இருப்பேன் 16,000 பேர் கொடுத்தாங்க விண்ணப்பங்கள். அதில் சில பேர்த்துக்கு நல்லா அந்த ஆதாரங்கள் பூர்த்தி இல்லாத நிலையில், ஒன்றும் செய்யாத நிலையில் இருக்கு. படிப்படியாக நம்ம செஞ்சு முடிச்சோம். 5 ஆண்டுகளில் தொகுதி மக்கள் அடைந்தது ஏமாற்றம்தான். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பதாகவே தெய்வமணி சுங்கைசிப்பு தொகுதிக்கு வந்து மக்களை சந்திப்பதிலும் அவர்களது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதிலும் மும்முரம் காட்ட தொடங்கிவிட்டார். தெய்வமணி மக்கள் சேவையில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டுள்ளார். உதவி கேட்டு வருகின்றவர்களிடத்தில் அன்பு காட்டுகிறார். தன்னால் இயன்ற உதவிகளை செய்யும் இவர் இதுவரை 2500 வறிய நிலை குடும்பங்களுக்கு மளிகை பொருள் இலவசமாக கிடைக்க உதவி செய்துள்ளார். சுங்கைசிப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிம்தாங் மற்றும் ஜாலுங் சட்டமன்ற தொகுதிகளில் 27 லட்சம் ரிங்கிட் செலவில் பல்வேறு தரம் உயர்த்துதல் கட்டுமான பணிகள் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளன. அதற்கான அரசாங்க அங்கீகாரத்தை SK தேவமணி பெற்று தந்துள்ளார். துடிப்புடன் மக்கள் சேவையாற்றும் தேவமணியின் சேவைகள் எண்ணில் அடங்கா. 2000க்கும் மேற்பட்டோருக்கு மூக்கு கண்ணாடிகள், லிவ் மை ஸ்கூல் திட்டத்தில் 250 மாணவ செல்வங்களுக்கு பள்ளி தளவாட பொருள் மற்றும் சிற்றுண்டி வாங்குவதற்கான உதவி நிதி, 98 ஏக்கர் நிலப்பரப்பில் 237 புறம்போக்கு நில குடியிருப்பாளர்களுக்கான மறுகுடியேற்ற திட்டம் செயல் வடிவம் பெறவுள்ளது. இதற்கான ஏற்பாட்டை செய்துள்ளார் SK தேவமணி. இதற்காக 50 லட்சம் ரிங்கிட் மானியத்தை தேவமணி பெற்று தந்துள்ளார். இதன் வழி நீண்டகால பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட உள்ளது. 70 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் 6 ஏக்கர் நிலத்தில் ஹீவுட்டில் புதிய அழகிய தமிழ் பள்ளி கட்டப்பட உள்ளது. சுங்கைசிப்பூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு 1 லட்சமும், மகாத்மா காந்தி கலாசாலைக்கு 2 லட்சமும் தேவமணி வழங்கியுள்ளார். தெக்குன் சிறு தொழில் மற்றும் நடுத்தர வர்த்தக கடன் உதவி திட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட நம் சகோதர சகோதரிகள் கடன் உதவி பெற உள்ளனர். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை தேவமணி மேற்கொள்ள உள்ளார். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சரஸ்வதி. நான் வந்து டாக்டர் தேவமணியோட மனைவி. என் கணவர் வந்து சுங்கைசிப்பூர் பார்லிமெண்ட் சீட்டுக்கு போட்டிடுறாரு. அவருக்கு கட்டாயம் ஆதரவு கொடுங்க, ஓட் போடுங்க, அப்புறம் பாருங்க மாற்றங்கள். எப்போது கூட நிறையா சேவை செஞ்சிட்ருக்காரு நம்ம சுங்கைசிப்பூர் மக்களுக்கு. நான் ஏன் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன்னா, என் கணவர் வந்து உங்களுக்கு சேவை செய்வார்னா, ஏன்னா அவர் ஒரு நல்ல தந்தை, நல்ல கணவர். இன்னும் அவரோட ஒரு இவ்வளோ வேலையாக இருந்தாலும் அவர் ஒரு தந்தையோட பொறுப்பை எப்போதுமே அவர் விட்டுறதில்லை. பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தில் எல்லாமே அவர் வந்து கண்காணிப்பார், நல்லா கவனிப்பார். அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து கட்டாயம் வெளியே கூட நல்லா செய்வார். அதனால நான் ஏன்னா அவருக்கு எப்பயுமே சொல்லுவார், எல்லா குடும்பமும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம். அதனால நான் உறுதியாக சொல்கிறேன், என் கணவர்னால இல்லை, ஏன்னா அவர் சேவை செஞ்சது அவர் கூட இருந்து நான் பார்த்து
அதனால நான் நம்பிக்கையாக நான் உறுதியாக சொல்கிறேன், அவரை தேர்வு செய்தீங்களா கட்டாயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது செய்வார். அதனால் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உதவி செய்யும். வணக்கம், என் பேர் விக்னேஸ்வரி. நான் தாமன் கிளைடாங்கிலேருந்து வரேன். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். கணவர் வண்டி தான் வேலை செய்கிறாரு. அவர் சிமெண்ட் தங்கங்க பண்ணுறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறப்ப எனக்கு இந்த மைக்காசு இதுலேருந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. இலவசமாக ஜாமா ஸ்டார்லேருந்து எடுக்கிறோம். இது கிடைக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் உபயோகிக்கணும் சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது கொடுத்த ரத்தோ தேவமணிக்கு ரொம்ப நன்றி. இது எல்லாரும் இது கேட்டு எல்லாமே அவருக்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கிறேன். ரத்த தேவமணி வந்தால் இன்னும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நல்ல உதவி செய்வார். இன்னும் நல்ல ஒரு இதை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் வேணி. நான் தாமரைத்தாங்கலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 4 பிள்ளைங்க. என் வீட்டுக்காரர் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மைக்கேசி கிடச்சி தான் இப்போ கொஞ்சம் சின்னாங்க இருக்குது. போய் ஸ்டோரில் போய்ட்டு ஜாமான்லாம் நாங்கள் எடுப்போம். அரிசி பருப்பு இதெல்லாம் எடுப்போம். எடுத்து இந்த மைக்கேசி கிடச்சி கொஞ்சம் சின்னாங்க இருக்குது எங்களுக்கு. இப்போ எனக்கு இந்தமாரி எல்லாத்துக்கும் இந்த உதவி கிடைக்கணும். எனக்கு ஒண்டி மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அவர் தான் எல்லாத்துக்குமே இந்த உதவி கிடைக்கிது. மைக்கேசி உதவி கிடைக்கிது. இந்தமாரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அவருக்கு தத்தோ தேவமணிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் மகேஸ்வரி. நான் தாமன் கெம்மில் இருக்கிறேன். என் கணவர் ஒண்டி தான் வீட்டில் வேலை செய்கிறேன். எனக்கு 4 பிள்ளைங்க. எனக்கு மைக்கேசியில் கிடைக்கிற அந்த ஸ்டார் உள்ள பொருளுங்க தான் இப்போ எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்னால் வேலை செய்ய முடியாது. கணவர் நான் வீட்டில் மாதர் வர ஜாகா பார்த்துட்டு அம்மா வேறு. ஸோ எனக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க மைக்கேசியில். நம்ம டாக்டர் தேவமணி இன்னும் அரசியல் வராதமணி நிறைய இந்திய மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டு அவர் நல்ல நிலையில் இன்னும் நிறைய இந்திய மக்களுக்கு அவர் நிறைய உதவி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம வேண்டிக் கொள்வது என்னென்றால் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும். பாரிசான் இந்த வாட்டி நம்ம சிங்கேஸ்பூரில் முன்னேறி வரணும். எல்லா இந்திய மக்களுக்கும் அவர் நிறைய உதவிங்க செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால் மீண்டும் மீண்டும் நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னும் நிறைய இந்திய மக்களுக்கு அவர் நிறைய உதவி செய்வார். நான் ஒரே ஒன்று தான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த வாட்டி நம்ம மைக்கா பாரிசான் ஜெயிச்சு ஆகணும் என்று நான் ரொம்ப வேண்டுகொள்கிறேன். 5 வருஷமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இந்த வாட்டி தேவமணி வராமணிக்கே நிறைய சப்போர்ட் இந்திய மக்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. பள்ளிக்கூடத்துக்கு எத்தனோ பேர்த்துக்கு நிறைய உதவிங்க இருக்குது. அந்த இப்போ இன்னும் அவர் இந்த அரசியலில் வந்தால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் உண்டு நான் நினைக்கிறேன். அதனால் இந்திய மக்களுக்கு ஒன்று தான் நான் வேண்டிக் கொள்கிறேன், அவருக்கு ஓட்டு அளித்தால் நம்ம நல்லா இருக்கலாம். இந்திய பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு சரி எல்லா உதவிகளும் அவரால் முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். என் பேர் சேகரன். நான் கம்பெனி கார் சர்வீஸ் ஓனரு. ஸோ நான் சுங்கசிப்பூரில் ஒரு 22 வருஷமாக கார் வாஷ் வச்சுருக்கேன். ஸோ இப்பொழுது தான் கொஞ்சம் மாற்றத்தை நான் பார்க்குறேன். இப்போ தேவமணி சுங்கசிப்பூர் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட வந்தபோது தான் கொஞ்சம் மாற்றத்தை நான் பார்க்குறேன் இந்த இவ்வளோ நாளில். இப்போ தான் சமீபத்தில் திக்குன் லோன் போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாக அவர் எனக்கு அந்த லோனை பாஸ் பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு. ஸோ என்னோடய வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது. மக்கள் சொல்கிறாங்க, ஸோ அவர் கொஞ்சம் நல்லா படித்தவர். ஸோ நல்லா மலாயும் நல்லா சிறப்பாக பேசுகிறாரு. ஸோ மலாயக்காரர்களும் எங்கள் வாத்தியராக இருந்ததுனால ஒரு காலத்தில் மலாயக்காரர்களோட ஆதரவும் நல்லா இருக்குது அவருக்கு. முக்கியமாக அடிப்படை வசதிகள் அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா போதும். கல்வித்துறையிலையும் பொருளாதார துறையிலையும். ஸோ இந்த 2 துறையில் தான் நம்ம மக்கள் ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்தாருனாக்கா சிறப்பாக இருப்பாங்க. அது முக்கியமாக ஏன்னா அவர் புதுசாக வந்ததுனால சிறப்பாக செய்வார். அதுலேயும் அவர் ஒரு துணை அமைச்சராக இருக்கும்போது நஜீப் கீழே அவர் சிறப்பாக செய்வாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எதிர்பார்ப்பு அதுதான். சிங்கசிப்பூர் மக்கள் இந்தியர்கள் பொறுத்தவரையில் 100 விழுக்காடு சப்போர்ட் அவருக்கு கொடுக்கணும். 100 விழுக்காடு, ஒரு 50-60 தேவையில்லை, 100 விழுக்காடு கொடுத்தீங்களாக்கா நீங்கள் அவர்கிட்ட இருந்து எது எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். என் பேர் தனலட்சுமி. நான் ஜலம் கேமில் வசிக்கிறேன். ஓகே, எனக்கு நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தான் வந்தேன் பாருங்கள். எனக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. என் கணவர் அவர் சாதாரண வேலை தான் பாருங்கள். அப்போ அவர் எங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் எங்களால் நல்லா
முழுமையாக சாப்பிட எங்களுக்கு இல்லை கிடைக்கல பாருங்கள். அப்போ இந்த மைக்காசை வந்தது மூலியமாக தான் எங்களுக்கு வந்து மைக்காசை வந்து இலவசமாக கிடைக்கிறதுனால அதில் கிடைக்கிற பொருட்களை வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வந்து நாங்கள் பிள்ளைங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்றோம். அதனால் இந்த மைக்காசை கிடைக்க உதவி செய்த டத்தோ தேவமணி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அவருக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஓட்டு வந்து கண்டிப்பாக பரிசானுக்கு தான், அவருக்கு தான். என் பேர் சகுந்தலா தேவி, நான் தம்மன் கிமரியிலேருந்து வரேன். மைக்காசு கிடைக்கிறதுனால வீட்டுக்கார் ஒண்டி வேலை செய்கிறாரு. அப்போ இந்த மைக்காசு கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர் இந்த உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. நான் வந்து 5 வயசுலேருந்து தம்மன் துண் சம்பந்தனில் தான் வளர்ந்து வந்தேன். அவர் செஞ்சதெல்லாம் டத்தோ சாமி வேலை செஞ்சது எனக்கு எல்லாமே தெரியும். அவர் படிப்புக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடைக்காதனால, ஆனால் நான் மற்றவங்களோட இதை நான் பார்த்து அவர் செஞ்ச உதவி எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அவர் தான் டத்தோ தேவமணி வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, இந்த இடத்துல எந்த விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப விறுவிறுன்னு எல்லாத்தையும் செஞ்சு உதவி செஞ்சது. நான் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என் குடும்பத்துலேயும் அவர் தான். எல்லாருமே யாரும் மாற மாட்டாங்க. என் பேர் திருமதி ஜெகதம்பாள். சுகசிபுல் மாய்க்கா கேள் பாய்க்கானில் வந்து செயலாளராக இருக்கிறேன். இந்த மைக்காசை திட்டம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு டத்தோ தேவமணினால தான் எங்களுக்கு இது வந்து தெரிஞ்சதோட இங்குள்ள ஏழை மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். ஏன்னா எத்தனையோ ஏழைங்க வந்து கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவர் வந்தனால தான் இந்த மாதிரி மைக்காசை கடைஞ்சி அவங்க இந்த எண்ணெய் சீனி பருப்பு கிடைக்கிறதுனால அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எங்களை வந்து எந்த நேரமும் ஆள் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இன்னும் இருக்கான்றாங்க. நாங்கள் சொன்னோம் இந்த கோட்டை முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்குன்னா கண்டிப்பாக டத்தோ தேவமணி ஜெயிச்சார்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வாருன்னு சொல்லிட்டு நம்மளை உறுதிமொழி எடுத்திருக்காரு. நம்ம யாருமே ஒரு இந்த வாக்கு வந்து எந்த நேரமும் நம்ம வீணாக்கக்கூடாது. அவருக்கு தான் வாக்குன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவர் வந்து இந்த சுங்கேசிபுரம் தொகுதியில் செய்வார்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் முழு மனதோடு நாங்கள் வந்து அவருக்காக இறைவனை வேண்டிக்கிறோம். அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். பாரிசான் நேஷனலின் மக்களுக்கு முன்னுரிமை எனும் உறுதிமொழிக்கு ஏற்ப இந்திய சமுதாய கல்வி, பொருளாதார தொடர்ச்சியான வாழ்வாதார மேம்பாட்டுக்கு போட்டியிடும் தேவமணியை உங்களுக்கு தொண்டு செய்ய உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்குமாறு இருக்கரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுங்கசிபுரில் ஜெயிச்சு வந்தால் என்ன நம்ம செய்ய முடியும்? இது ஒரு கேள்விக்குறி. அதற்கு பதில் சொன்னாங்க தான், சுலபமான ஒரு பதில். ஏனென்றால் இப்போ வந்து நாடு வந்து ஒரு பொருளாதார மறு உருவு, அதே சமயத்தில் சமூக மறு உருவு, அதே சமயத்தில் சிந்தனை மறு உருவில் தீவிரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆணித்தரமாக இருந்தது பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் தன்னோட. அது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த மறு உரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வரப்போகுது. தீவிரமாக இந்த 3 வருஷமாக பீரநடை போட்டுக்கிட்டு இருக்காரு பிரதமர். அதனால தான் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரம் ஒரு மதிக்கத்தக்க நிலைக்கு வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சுங்கைசிப்பூட் வந்து விடுபடக்கூடாது. அந்த நீரோட்டத்தில் வந்து நம்ம சுங்கைசிப்பூட் ஒரு அங்கம் பெற வேண்டும். இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்களா நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து ஜோஹோபாரு, குவாந்தான், கோலாலம்பூர், அப்புறம் வந்து நெகிர் சிம்பிலான், ஜோஹர் மாநிலம், இதெல்லாம் பயங்கர வளர்ச்சி. ஏன்னா பாரிசான் நேஷனல் ஆளும் கட்சி. ஆனால் நீங்கள் சுங்கைசிப்பூட பார்த்தீங்களா கொஞ்சம் மந்த நிலையில் இருக்குது. எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த சைடு எடுத்து பெல்டன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் மாறி ஒரு பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு பொருளாதார சக்தியாக வந்து சுங்கைசிப்பூட் மாறணும். அதற்கு ஈப்போ கூட இணங்கி, ஜலாப்பாங் கூட இணங்கி, சிம்மோரோட போய் ஒட்டி வளர்ந்து வந்தால் தான் இந்த இடத்துக்கு இலக்கு உண்டு. இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. சில வர்த்தகம் செய்கிறவர்களுக்கு அருள் உண்டு. இதெல்லாம் இல்லைன்னா இது அப்படியே மடிந்து ஒரு மாதிரி அமைதியாக போய் எல்லாம் வந்து ஓய்வு பெற்ற மனிதர்கள் வாழும் இடமாக திகழ்ந்து வந்துடும். இதெல்லாம் தடுக்கி அடுக்கி பயங்கரமான ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு பிரதமர இலாக்கா கூட தொடர்பு இருக்கணும். பொருளாதார சக்தியை உருவாக்குறதுக்கு அதுக்கு வேண்டிய தொடர்பு உருவாக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு உண்டு. பிரதமருக்கு பக்கத்திலே இருக்கிறோம், நிச்சயமாக அது கொண்டு வர முடியும். அது ஒன்று. நிறைய பேத்துக்கு வாய்ப்பை உருவாக்கணும். அடுத்தது வீடமைப்பு திட்டம். நிறைய பேத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வெளியே ஓடுது வீடு.
விற்பனை இங்கே வந்து 2.5 லட்சம் வெள்ளி ஒரு வீட்டுக்கு, டபுள் ஸ்டோரி. இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து 1 லட்சம் வெள்ளியில் வாங்கிடலாம். எத்தனை பேர் வாங்க முடியும்? எத்தனை இந்தியர்கள் அல்லது பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி வீடுகள் வாங்க முடியும்? இதுதான் நம்ம பிரச்சனை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, மலிவு வீடுகள் ஒரு 60, 70, 80,000 வெள்ளி வீடு, அந்த நடுத்தர வீடுகள் வந்து கட்ட வேண்டிய சாத்தியம் உண்டுங்க. நிறைய பேத்துக்கு வீடு அமைப்பு திட்டம் தேவை. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இதற்கு வேண்டிய அடிப்படை வேலைகள் நம்ம செய்யணும். அதற்கு நமது நிச்சயமாக நமது டிஓ ஆஃபீஸில் வந்து அதுக்கு வேண்டிய அனைத்து உதவியும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. நிச்சயமாக அதை செய்ய முடியும். அடுத்தது இந்த அடிப்படை புல்லு வெட்டாத நிலை, இந்த ரோடு சாலைகளை வந்து நல்லா சுத்தமாக வைத்துக்கொண்டு அதுக்கு மேலே அடிக்கடி அழகாக செஞ்சு கொடுக்குறது கடமை, மஜ்லிஸோட கடமை. பாசாருக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே அந்த ரோடு அந்த அல்லூர்லாம் உடஞ்சி கிடக்குது, மேலே குருவி வந்து மலத்தை விட்டு கீழெல்லாம் அழுக்குப்படுத்தி இதெல்லாம் மாற்றி கொண்டு வரணும், புதுமையாக கட்டணும் மார்க்கெட்லாம். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்புறம் இந்தியர்களுக்கு ஒரு பெரிய மண்டபம் தேவை, ஒரு நூல் நிலையம் பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் அடிப்படைகள் சின்னதாக இருக்கலாம், ஆனால் வளர்ச்சிக்கு முக்கியமான அஸ்திவாரம். அதே சமயத்தில் வாழ வாய்ப்பு நிறைய ஏழை குடும்பங்கள் இருக்காங்க. சுகாதார வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் மிஷின்ஸ், அந்த டயாலிசிஸ் செய்வாங்களே அந்த கருவி வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கான். நான் நினைக்கிறேன் இன்னொரு 4லேருந்து 6 கருவி இந்த மிஷின் வச்சாதான் அனைத்து டயாலிசிஸ் மிஷின்ஸ்க்கும் மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் நம்ம வந்து பணிவிடை நல்லா செய்யணும். இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் விடுபட்டு போச்சு இந்த காலகட்டத்தில். ஸோ இதுதான். அப்புறம் விவசாய நிலங்கள், நிறைய பேர் மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு போய் நிலம் இல்லை எங்கே வளர்க்குறதுக்கு. இதெல்லாம் படிப்படியாக நம்ம வகுத்து தீர்வு காணலாம். ஒரு எதிர்கட்சி நம்ம செய்ய முடியாது. பல இடங்கள் நம்ம நிறைய மாற்றம் வந்துருச்சு. இது சுங்கை சிப்பூர் நிச்சயமாக விடுபடவே கூடாது. இது 5 வருட காலகட்டம், ஒரு சிறு குறுகிய காலகட்டம். நம்மளை பற்றி நம்ம பேசலை, நம்ம பிள்ளைகள், நம்ம பேரன் பேத்தி அவங்கள பற்றி பேசுகிறோம். கல்வி, பொருளாதாரம், விவசாயம், மித்த வாழ்க்கை சூழ்நிலையை பற்றி பேசுகிறோம். வீடு அமைப்பு திட்டம், அந்த அனுபவங்கள்லாம் வைத்து இந்த தொகுதியை ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி அந்த நறுமணத்தை எல்லாம் ஜீரணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த தேர்தல் ஒரு முக்கிய அஸ்திவாரம்னு நினைக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், தீவிரமாக வேலை செய்ய வந்திருக்கேன். அந்த நம்பிக்கையோட வாழ விரும்புகிறேன். அந்த நம்பிக்கையோட உங்களை நான் அணுகிறேன். மனசார நீங்கள் பாரிசானுக்கு ஓட்டு போடுங்க. 3ஆம் நம்பரு SK தேவமணி அங்கே இருக்கும், தேசிய முன்னணி அங்கே இருக்கும். தயவு செய்து நீங்கள் எனக்கு வாக்களித்து எனக்கு சக்தி கொடுத்து சுங்காசிப்பூர்ல பணிவிடை பண்ணுறதுக்கு, சேவை செய்கிறதுக்கு நீங்கள் அருள் கொடுக்கணும். தயவு செய்து பாரிசா நேஷனலுக்கு எனக்கு வாக்களிங்கள். நன்றி, வணக்கம்.